குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலேருந்தே vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மஹி இப்போ உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். Kanda, Kanda, Oranachiva, the door on the left side will open. Thank you. Train announcement. Thank you. அடுத்து டோக்கியோ. Tokyo, Tokyo, Oranachiva, the door on the right side will open. மஹிக்கு நீ கனவுலலாம் இதுதான் வரும் ட்ரெயின். கிளம்பி வந்தாச்சு. இன்னைக்கு கியோட்டோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு நாங்கள் போகிற லைன் வந்து ஈஸ்ட் லைன். ஸோ அங்கே நிறைய ஷ்ரைன்ஸ் எல்லாமே இருக்குது. எந்த பிளானுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு பிளான் என்னென்னா, இந்த குட்டீஸ்க்கு வந்து கிமோனோ வந்து போட போகிறோம். அதனால ஏதாவது ஒரு ஷ்ரைன் பக்கத்தில் கண்டிப்பாக கிமோனோ ரெண்டல் இருக்கும். அங்கே போயிட்டு கிமோனோ ட்ரெஸ் அப் பண்ணி அந்த டெம்பிளுக்கு போய் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் ஏதாவது வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் எனக்கு வந்து பிளான். Ahi, ready kimono போடுறதுக்கு. இன்னைக்கு ஈஸ்ட் லைன் அது அந்த பஸ்லேயே போட்டிருப்பாங்க எந்த லைன்னு. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கியோட்டோ சிட்டி ஹால். நாங்கள் இங்கே வந்து எங்களோட பஸ் ஸ்டாப் அங்கே இருக்க இறங்கியிருக்கோம். இங்கே 7-Eleven இருந்துச்சா, அங்கே வந்து கறி பிரெட் வாங்கியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து கறி ஃபில்லிங் இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகாத்மே ரொம்ப பிடிக்கும். வெஜ் தான் நினைக்கிறேன், கறி தானே. ஓகே, இதுதான் சிட்டி ஹால். ஆக்சுவலாக இங்கே நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இந்த பில்டிங் நல்லா இருக்கு, பெருசா. நிறைய பாட்ரிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளீ மார்க்கெட். எதுடா? ஆமாம், இது ஒரு ஃப்ளீ மார்க்கெட் மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ எங்களோட செகண்ட் ஸ்டாப் சில்வர் பவிலியான். இங்கே ஒரு இன்னும் க்யூட்டாக இருக்கு, இன்னும் ஒரு அழகாக இருக்கு. ஸோ இங்கே நிறைய செட் மெனு லஞ்ச் ஷாப் இருக்கு. அது நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. ரைஸு, மீசோ சூப்பு, கராகி எல்லாம் வச்சு வரும். இப்போ நாங்கள் ஒரு 500 மீட்டர் நடந்தோன்னா சில்வர் பவிலியான். அடல்ட்ஸுக்கு எவ்வளோ மஹி? கிட்ஸுக்கு 300. ஓகே, டிக்கெட். இதில் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆமாம் நல்ல இயற்கை சீனரி. ஒவ்வொரு சீசனில் வரும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த கலர் சேஞ்சிங் சீசன் போகும்போது அந்த இலையெல்லாம் அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் அங்கேருந்து ஒரு சின்ன ஹைக்கிங் மாதிரி மேலே ஏறி வந்திருக்கோம். அண்ணா தெரியுதுல்ல, அதுதான் சில்வர் பவிலியான். The view அமேசிங்காக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் மேலே வரைக்கும் ஹைக்கிங் போனோம் தெரியுமா, அது தேவையே இல்லை. அது அந்த வியூக்கு வேண்டி தான். நீங்கள் போக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து இப்படியே சுற்றி இருக்கலாம், மேலே ஏறி இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த சைடு தான் இருக்குது பவிலியான். நாங்கள் மேலே வரைக்கும் போய் வியூ பார்த்தோம். பட் அது ஒர்த்து தான். வீடியோன்னா மகாவோட நெயில்ஸும் அந்த பேம்பூ சேம் கலர். ஆமாம், இங்கே ஃபுல்லாகவே பேம்பூஸ் தான். கீழே வந்தோன்னே இந்த கேஃபட்டேரியா கஃபூக்கா அப்படிங்கிற இடத்துல என்ன வாங்கியிருப்போம்? கண்டிப்பாக ஐஸ்கிரீம் வாங்கியிருப்போம். தேங்க்யூ மஹி. எனக்கு சாக்லேட். கலரே மாறிட்டு கியூட்டி பை. அப்பா வெனிலா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே எங்களோட ஹாப் ஆஃப் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். ஓரியன் பீசஸ். எவ்வளோ பெரிய கேட்டு பாருங்க. அந்த கேட் வழியாக தான் நம்ம போக போகிறோம். இந்த கேட்டு 100 வருஷம் ஓல்டும். ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கியோங்கிறது வந்து ஒரு
பெரிய வாக்கிங் டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து நிறைய ஸ்ட்ரைன்ஸு ஷாப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. மெயினாட்டு கைஷா அண்ட் மைக்கோ அந்த ஆர்டிஸ்ட்டை லக்கு இருந்தால் இங்கே பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் டான்ஸ் மியூசிக் அதெல்லாம் கற்றுக்கிட்டவங்க. முகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலான்னா முகம் ஃபுல்லாக அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் மாதிரி அடிச்சிருப்பாங்க. ஸோ லக்கு இருந்தால் நாங்கள் இங்கே பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த குட்டீஸ்க்கு வந்து இங்கே கிமோனோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு இங்கே ஒரு ரெண்டல் ஷாப் இருக்குது. ஆமாம், இங்கே ஒரு கிமோனோ ரெண்டல் இருக்குது. கிமோனோ ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே ஒன் டே கிமோனோ ரெண்டல் இன்க்ளூடிங் ட்ரெஸ்ஸிங். அது வந்து 3000 yen. நம்ம ஊருக்கு இதுபடி 2000 2000 ரூபீஸ் வரும், அவ்வளோ வரும். ஓகே, பட் சேட்லி இந்த கிமோனோ ரெண்டல் க்ளோஸ்டு. வெளியே அடுத்ததுக்கு போவோம் வா. நாங்கள் இப்படி வரும்போது அங்கேருந்து நிறைய கிமோனோஸ் வந்தாங்க போட்டுட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு கடை இருக்குது, நான் போட்டிருக்கேன். அங்கே மகா வந்து இந்த ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணியிருக்கா. அண்ட் ஷூஸ் ரிமூவ் பண்ணிக்கோ. ஸோ இது வந்து கிமோனோ ஷாப் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒரு வழியாக கிமோனோ ஷாப் கண்டுபிடிச்சிட்டோங்க. ஆனால் செம்ம எக்ஸ்பென்சிவ் தான். ரெண்டல் பார்த்திங்கன்னா மஹி அளவுக்கு வந்து 4500. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் இருக்குது. 15K, 30,000, 12, 20, லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3000. அதில் தான் மகாவுக்கு பிக் பண்ணியிருக்கோம். போலாமா மேலே வா. ஸோ இப்போ வந்து கிமோனோ அதை தள்ளி ஹேர் பண்ணணுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா 1000 சொன்னாங்க. அது அணைஞ்சிரும். நீ வா, நீ ஃப்ளஷ் பண்ணிட்டேல்ல அப்படியா? கமான். ஆமாம் மேலே. அப்பா மேலே வரியா? நான் மேலே போயிட்டு வரேன். சாரி மாதிரி இருக்குல்ல. ஓகே, அங்கே மஹிக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நிறைய அந்த சைடு இருக்கிறது எல்லாமே பெல்ட்டு. இங்கே ஒரு பாட்டி அம்மா மஹிக்கு அழகா பண்ணி விடுவாங்க. ஆக்சுவலி இந்த கிமோனோ கெட்டுறதே ஒரு ஆர்ட்டு தான். என்னெல்லாமோ லேயர்ஸ் போட்டு எப்படியோ எல்லாமோ வருது. நிறைய ஹேர் எக்ஸசைஸ் இருக்கு. ஆஹா, இது வந்து ரொம்ப டைட்டாக நல்லா ஸ்டிஃபாக கட்டியிருக்காங்க. அப்படியா? இதுவா? இது வந்து இந்த ஹேர் தான் சொல்லியிருக்கேன். 5th ஒன்னா? ஓகே. மகா வந்து பன் ஹேர் ஸ்டைலுக்கு போகிறான். அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. Who's this Japanese girl? ஒரு கொடையும் எப்படி வெள்ளை எடுக்கணும்? உடச்சிடாத, அழகா இருக்கு. 2 ஜாப்பனீஸ் கேர்ள்ஸ் நடந்து போறாங்க பாருங்க. திரும்பி பாருங்க. ஓ வாவ். மகாமஹி ஏன் உனக்கு வேற பேக் எதுவும் இல்லை? உனக்கு விஷம் இருக்காது? வெயிலா இருக்குல்ல? இல்ல வெயிலா இருக்குல்ல? ஸோ இந்த இதில் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு. அதில் எல்லாரும் ஹேண்ட் புக் போட்டுட்டு நம்ம அப்படியே வந்துச்சு. ஹேண்ட் புக்குன்னு வருது பாரு. கிமோனோ போட்டுட்டு, ஹேண்ட் புக் வந்து கொரியாவில் கிமோனோ போட்டுட்டு எல்லாரும் நடந்து போகலாம். நவ போகிறது பாருங்க. செல்ஃபி வித் கிமோனோ. ஸோ இந்த ஸ்பாட்டில் ஃபோட்டோ ஷூட். பிள்ளைகளோட ஃபோட்டோகிராஃபர் அப்பா.
ரெண்டு சைடுல நிங்க. நோ போட்டோன்னு போட்டுருங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் குட்டீஸ்க்கு உங்களுக்கு வேணும்னா கிமோனோ போட்டுட்டு இந்த மாதிரி டெம்பிள் அங்கெல்லாம் நீங்கள் ரோம் பண்ணலாம். ஆமாடா, இங்கே வந்தால் எல்லாருக்கும் அதான் கிடைக்கி போல இருக்கு. ரொம்ப ரேர் தான் குட் லக்கு. ஸோ இந்த டெம்பிள்ஸில் நம்ம கிமோனோ போட்டுட்டு அப்படியே சுற்றுறத ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அது ரொம்ப மெமரபுளாக இருக்கும். ஹாய் மகா கிமோனோ. ஸோ அண்ணா போகிறாங்கல்ல, அதுதான் பாய்ஸ்குள்ள கிமோனோ. அப்பா நீ பாய்ஸ் கிமோனோ போடியா? நிஞ்சா போடலான்னு பார்த்தேன். நிஞ்சாவா? மேலே போகணுமா? அது என்னதுடா? ஏதோ உள்ள வந்து ஓகே, அப்படி அங்கே போவோம் நம்ம. ஓகே, அப்படியா? எந்த ஊர்லேயும் நேஷ்னல் ட்ரெஸ் ட்ரை பண்ணிடணுமா? இதுதான் லைட் லஞ்ச். கிமோனோஸை கூட்டிகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அழுக்காக்காத வகையில் என்ன ஃபுட்டு கிடைக்குமோ அதுதான் வாங்கி தருவோம். ஏன்னா ட்ரெஸ்ஸை அழுக்காக்கணுன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா. ஏற்கனவே இதில் நிறைய ரேட்டு. சொன்னதே அவ்வளோ. ஆமாம் தான். அப்புறம் இங்கே நான் வந்து டுலி காஃபி, என்னோடய ஃபேவரட் காஃபியில் இது என்னோடய தேர்ட் கப் இந்த சென்ஸ். ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த பர்டிகுலர் ஷாப்புக்கு வந்து காஃபி குடிப்போம். இன்றைக்கி வந்து அமெரிக்கானோ. அப்புறம் இங்கே கார்லிக் பிரெட் இருக்குது, வால்நட் ஹனி தானடா. அப்போ என்னடா அது? ஓ சரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் என்ன? ஆமாம். அதுக்கப்புறம் அப்பா வந்து ஹனி வால்நட் டோனட்ஸ். நீயும் சாப்பிட்டு நல்லா இருக்கா? ஓகே. ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து மெயினாட்டு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஸ்ட்ரீட்டில் வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வருவாங்க. பட் இப்போ செம்ம ரஷ்ஷாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கிமோனோ போட்டுட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படி வாக்கிங் பண்ணி வரும்போதும் சரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் லைட்டாக இந்த ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் நடந்து போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஈட்டிங் பிளேஸ் எல்லாம் இருக்குது, ஷாப்பிங் ஈட்டிங். ஸோ இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் கிமோனோவை கழட்டி கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். இவ்வளோ செக்யூரிட்டியா? ஆமாடா, இது அவங்களோட மெயின் ஏரியா. ஸோ கைஷா மைக்கோ நம்ம கைஷாவா இல்லை, கைஷா இந்த இடம் பேர் கைக்கோ மைக்கோலாம் பார்க்கணுன்னு நினச்சோம்ல. ஸோ அது வந்து நமக்கு லக் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ரோம் பண்ணதில் யாரையுமே பார்க்கல. மைக்கி போகிறத பற்றி. ஸோ கிமோனோ ஷாப்பில் எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துட்டு எங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு கரெக்டாக வந்து நிற்கிறோம். எங்களோட ஹாப் ஆஃப் பஸ் வந்து அண்ணா வந்துருச்சு. சாசி, இவ ஒரு சாசி கேர்ள். எங்களோட பஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து நாங்கள் போகிறது மியூசியம், நேஷ்னல் மியூசியம். அதுக்கு அடுத்து கியோட்டோ ஸ்டேஷன். இன்னைக்கு டூர் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் டின்னருக்கு போயிட்டுருக்கோம். டின்னருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாங் லைன் இருந்து தெரியுமா, அந்த ராமன் பிளேஸ்க்கு தான். அது ஆக்சுவலி எங்கள் வீடு அங்கே இருக்குது, இந்த தெருவில் தான். இப்படி ஏறி இந்த சைட் திரும்பினா நம்மளோட ராமன் பிளேஸ் வந்துடும். வா, ஏறியாச்சு, திரும்பியாச்சு. எவ்வளோ லைன் பாருங்கள். இன்னைக்கு குறைவாக தான் லைன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போனோம். அந்த லைன் அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் 2-3 பேர் கொஞ்சம் பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அவைலபிள். மற்றபடி ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டுன்னு ஆகிடுச்சு. ஸோ பெட்டர் லக். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து கியோட்டோ விசிட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். நாங்கள் 3 நாளாட்டு தொடர்ந்து ட்ரை பண்ணோம், முடியவே இல்லைம்மா அந்த ராமன் பிளேஸில் போய் சாப்பிட்றதுக்கு. பண்ணு ப்ளீஸ், பண்ணு மகி மாதிரி பண்ணு. ஓகே, டின்னருக்கு அந்த ராமன் பிளேஸ் இல்லாதோடனே இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அண்ட் அவுட்டோரில் செட் பண்ணியிருக்கோம். இங்கே வருங்க, நல்லா இருக்கு இது. ஸோ இது வந்து கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் ஃபர்ஸ்ட் கோர்ஸ். எங்களுக்கு ஸ்ப்ரைட் நல்லா சாப்பிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மஹி வந்து அவள் அப்பா கையை பிடிச்சி போகிறான். அது யான்னு தெரியுமா? அது யா மகா?
ஐஸ்கிரீம் அவளுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா அவள் அப்பா கையை பிடிச்சிருவா. அதுதான் அவளோட ட்ரிக்கு. எடி ஐஸ்கிரீம் வேணும்னா உங்கள் அப்பா கையை தானே பிடிப்பேன். அவள் இப்போ 7-11 போய் அவள் ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்க போகிறான்.